கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ஒரு சமயத்துல ஊழியத்துக்கு சென்ற இடத்திலே ஒரு திருச்சபையிலே செய்தி அளிப்பதற்கு சென்றிருந்தேன். அங்கே இரவிலே தங்கி மறுநாளும் செய்தி அளிப்பதாக இருந்தது. அப்பொழுது அங்கே அழைத்து சென்ற ஒருவர் என்னிடத்திலே, எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு ஐயா, உங்களிடத்தை அது குறித்து ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொன்னார். நான் காரிலே சென்று கொண்டிருக்கும் போதே அவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவரிடத்திலே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். என்னுடைய மனைவி மக்கள் யாரும் என்னுடைய சொல்லை கேட்பதே இல்லை. அவர்கள் விருப்பப்படி செய்கிறார்கள், என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஒருபோதும் என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வீட்டில் எதுவும் நடப்பதில்லை. அதுதான் என்னுடைய பிரச்சனை. அதனால என்னுடைய மனம் உளைச்சல். என்னுடைய மருமகள் மனைவியோடு சேர்ந்து என்னை திட்டுகிறாள். இதுதான் என்னுடைய பிரச்சனை என்று சொன்னார். உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கும் என்று நீங்களே யோசித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். எனக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சாயந்தரம் ஆகிவிட்டால் கொஞ்சம் குடிப்பேன். நான் யாரையும் திட்டுவதில்லை, யாரையும் ஒன்றும் சொல்வதில்லை. அப்படி இருந்தும் எல்லாரும் என்னை பகைக்கிறார்களே, அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது வேதாகமத்திலே இயேசுவினிடத்தை ஒருவன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலைக்காரன் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்படி இன்றைக்காவது ஒரு நாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுளை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று அவரிடத்தை கேட்டுவிட்டு நான் சகஜமாக பேசிக் கொண்டிருந்து விட்டு நாங்கள் இறங்க வேண்டிய அந்த ஆலயத்தில் போய் இறங்கின உடனே, இன்று இரவு கூட்டம் முடிந்தவுடனே நாம் பேசுவோம் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா பேச வேண்டாம், எனக்கு புரிந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கும்போது, நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கியா, அதை சரியாக்கி விட்டு மற்றவர்களை நான் குறை சொல்லலாம். எனவே முதலிலே அதை சரியாக்கி கொள்கிறேன். இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறேன், ஜெபம் பண்ணி அனுப்புங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மற்றவர்களை குற்றஞ்சாட்டுவதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்போம். மற்றவர்களை நம்மிலும் கனவான்களாக நினைக்க கிடவோம். அப்பொழுது பிரச்சனைகள் தீரும். நாம் கர்த்தருக்கு முன்பாக நேரஸ்தராக திரும்பிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.